வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் குழந்தைங்க 5 மாதம் குழந்தைங்க வரைக்கும் போடக்கூடிய ஒரு கவுன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கிளாத் வந்து ரொம்பவே கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. அதனால் இதுக்கு நான் லைனிங் எடுத்துக்கிறேன். லைனிங்கில் வந்து நீங்கள் அடிச்சு திருப்பினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதுக்காக நான் லைனிங் துணி எடுத்திருக்கேன். 2 போர்ஷன் எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் சேர்த்து தனித்தனியாக நான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பாகம் ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பக்கம், அதாவது மேல் பக்கத்தில் கழுத்து எடுக்கிற இடத்துல இது வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் சமமாக வர்றதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். கழுத்தில் நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது சேர்த்து கூட கட் பண்ணிக்கலாம். இதோடைய சுற்றளவு வந்து ஒரு 7.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இதோட உயரம் வந்து ஒரு 7.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம கழுத்துடைய அகலம் எடுத்துக்கலாம். கழுத்துடைய அகலம் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டருடைய அகலமும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லைனிங் துணியில் வச்சு அடித்து அப்படியே திருப்ப போகிறோம். அதனால் நான் 2 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பீஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கூட குறைச்சிக்கோங்க. இப்போ ஆம்களுடைய அளவு வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்களுடைய இறக்கம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி குழந்தையோடைய பாடி சுற்றளவு 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து இறக்கம் வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே சேர்த்து தான் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரே அளவு தான் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து பேக் சைடில் வந்து நம்ம ஃபுல் ஓப்பன் கொடுக்க போகிறதில்ல. 2 இன்ச் அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே சேர்த்து 3 இன்ச் தான் நான் இறக்கம் எடுத்திருக்கேன். இப்போ பாடி சுற்றளவு 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 1 இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுக்கும் தையலுக்காக 1 இன்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சுற்றளவுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி கழுத்துக்கும் ஆம்புகளுக்கும் வளைவு வரைஞ்சி விட்டுருக்கோம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுடைய வீடியோ எல்லாமே நிறைய இருக்குது, எல்லாமே பாருங்கள். இப்போ பேக் போர்ஷனில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கமாக ஒரு லைன் போடுறோம். இது வந்து ஓப்பன் கொடுக்கறதுக்காக பேக் போர்ஷனில் ஓப்பன் தரப்போகிறோம். அதனால் ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த துணி இதில் வச்சு நம்ம தச்சு திருப்ப தான் போகிறோம். 2 பீஸ் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே எடுத்திருக்கேன். நல்ல பக்கம் வச்சுருக்கோம். கீழே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் துணி இருக்குது. அதை அப்படியே நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அதனால் மெயின் துணியோட நல்ல பக்கத்தில் லைனிங் துணியை வச்சு அப்படியே ஒரு தையல் போட போகிறோம். சரியா? அதே மாதிரி தான் பேக் பீஸ்க்குமே ரைட் சைடு எடுக்கிறோம். ரைட் சைடில் அதுக்கு மேலே லைனிங் துணி வைக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்கர்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் வந்து இதில் வந்து ஒரு 25 இன்ச் இருக்குது. உங்களுக்கு பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 6-7 இன்ச் இருந்தால் கூட போதும். ஏன்னா சின்ன குழந்தைக்கு தான் நம்ம தைக்கிறோம். இல்லை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் அதிகமாக வரும். அதனால் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம தைக்கலாம். இப்போ இதோட உயரம் வந்து ஒரு 11 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைட் சைடில் அதுக்கு மேலே லைனிங் துணி வச்சுருக்கோம். இப்போ ஆர்ம் ஹோலில் நெக் பகுதி, கழுத்து பகுதி இது மட்டும் தான் தைக்க போகிறோம். இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் வந்து நீங்கள் தைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அது ஓப்பனில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஷோல்டர் பகுதியை தைக்காமல் அப்படியே விட்டுட்டு திரும்ப கழுத்து பகுதி தைச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு ஆர்ம் ஹோல் தைச்சிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற துணியாக இருந்தால் அந்த குண்டூசி வச்சு எல்லா இடத்துலையும் பின் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் தைக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் தைச்சிட்டோம். இப்போ பேக் போர்ஷன் தைக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் துணியோட நல்ல பகுதிக்கு மேலே லைனிங் துணி வச்சுருக்கோம். வச்சுட்டு ஆர்ம் ஹோல், கழுத்து, அந்த ஓப்பன் கீழே கொடுத்துருக்கோம். அதையும் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள் வீடியோஸ் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங்ஸு, சுடிதார் கட்டிங் வீடியோ எல்லாமே இருக்குது. எல்லாமே பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ தைச்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுக்கும்போது நல்லாவே கொஞ்சம் எட்ஜஸை கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் திரும்பும்போது ரொம்ப நல்லா திரும்பும். இந்த தையல் வந்து கட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணணும். அதே மாதிரி ஆம்கோல், நெக்கு எல்லா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே சின்ன சின்னதாக கட் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். பேக் போர்ஷன் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க, திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் அந்த கழுத்தும் அந்த ஆம்கோல் ரெண்டுக்குமே நல்லா நெகத்தை வச்சு கீறி விட்டுட்டு அப்படியே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. பேக் போர்ஷன் அப்படியே தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த லைனிங் துணி வந்து நல்ல பக்கம் தெரியாத அளவுக்கு நல்லாவே எடுத்து விட்டுக்கணும். அந்த இடத்துல நெகத்தை வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க. லைனிங் துணி வெளியே தெரியக்கூடாது. அப்படியே அதோட எட்ஜில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கிறோம். அதாவது ஆம்ஹோல், கழுத்து இதுக்கு மட்டும் படிமான தையல் போட்டுக்கிறோம். இப்போ ஆம்ஹோல், கழுத்துக்கு படிமான தையல் போட்டால் இப்போ வந்து சைட்லேயும் கீழேயுமே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அவ்வளோதான். பேக் போர்ஷன் ஒன்றும் செய்ய வேணாம், ஃப்ரண்ட் அவ்வளோதான். அதனால் சைடும் கீழ் பகுதி அந்த பாட்டமுமே தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேக் போர்ஷன் கீழே வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் போர்ஷனோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டுமே அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டரை பேக்கில் வந்து ஃப்ரண்ட் அப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்க. அப்படியே உள்ளே நுழைச்சி அந்த இடத்துல வந்து ஷோல்டர் ரெண்டு ஒன்றா வர்ற மாதிரி வெளியில் இழுத்து விட்டுக்கோங்க. அதோடைய அகலம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த ஷோல்டருடைய அகலம் வந்து சரியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப இந்த சைடு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டோடைய ஷோல்டர் வந்து பேக் போர்ஷனுடைய ஷோல்டருக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணணும். இப்போ வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கரெக்டாக அதோட எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தைச்சதுக்கப்புறம் வந்து அந்த இடம் மடங்காமல் இருக்கும். அதனால் அதை சரி பண்ணி விட்டுட்டு அப்படியே 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டுட்டு அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணது ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ரெடிமேட் ஃப்ராகில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஜாயிண்டிங்கில் எந்த சைடு பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ஜாயிண்டிங் ஒன்று உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம படிமான தையல் போட்டோம், பேக் போர்ஷன் போடலை. அதனால் ஆம்கோல், கழுத்து, அங்கே கீழே ஓப்பன், இந்த சைடு எல்லாமே படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாடி போர்ஷன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லா சைடுமே தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த பாடி போர்ஷனுக்கு தகுந்தாப்புல ஸ்கர்ட் போர்ஷனுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம கம்மி பண்ணிக்கணும். இப்போ அந்த ஸ்கர்ட் போர்ஷனுடைய ரைட் சைடில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். நல்ல பக்கத்தில் சின்னதாக மடிப்பு வச்சுக்கிறோம். அந்த பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கர்ட்டோடைய அகலத்தை நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு கம்மி பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி ரெண்டுக்குமே ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸுக்குமே தனித்தனியாக ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாடி போர்ஷன் எடுத்துக்கலாம். பாடி போர்ஷனில் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
இப்போ ரைட் சைடு, அதாவது பாடி போர்ஷனோட ரைட் சைடு, அதான் ஸ்கர்ட் போர்ஷனோட ரைட் சைடு, ரைட் சைடு நல்ல பக்கமும் ஒன்றை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ அப்படியே வச்சு அந்த இடுப்பு பாகத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்கர்ட்டுக்கு தான் நான் ஃப்ளீட்ஸ் வச்சு காட்டுறேன். இதே மாதிரி தான் இன்னொன்றுக்குமே நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த பாடி போர்ஷனை வச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத. அதுக்கு தகுந்தாப்பில் ஃப்ளீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு போர்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கட்டுமே இன்னொரு ஃப்ளீட்ஸும் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே இடுப்பு சைடில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே ஸ்கர்ட் போர்ஷனும் பாடி போர்ஷனும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது அப்படியே ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி அப்படியே இப்படி போட்டு சைடில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு பாடி சுற்றளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். மேலே பாடி பார்ட் மட்டும் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. கீழே ஸ்கர்ட் போர்ஷன் போக போக கொஞ்சம் 1/2 இன்ச்சாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி தான் அடுத்த சைடுமே சைடு ஜாயின் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பராக ஒரு 3 மாதத்துலேருந்து 5 மாத குழந்தைங்க வரைக்கும் போடக்கூடிய ஒரு கவுன் வீடியோ பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.